ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன பேச போறோம்னா பத்திரிக்கை லாக்டவுன் பீரியட்ல சொன்னோம். பயம், அபயம். நம்ம எல்லாரும் பயத்தோட தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். பயத்தை வெல்லணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் நம்ம இங்கே முழுக்க முழுக்க பயத்தில் தானே இருக்கோம். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம் மனுஷன். மிருகங்களுக்கு கூட பயம் இருக்குது. ஆனால் அதுங்களுக்கு உயிர் பயத்துக்காக தற்காப்பு கலையெல்லாம் கூட கற்று வச்சுருக்குதுங்க. அதுங்க பதுங்கிறது, பாயறது, அந்த மாதிரி. மனுஷனுக்கும் அது இருக்கு. ஏன்னா அவன் அந்த பரிணாம வளர்ச்சியில வந்தவன் தானே மனுஷனும். அவனுக்கும் அந்த மறதின்றது இல்லாத ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. அதுதான் அவனுடைய முன்னேற்றம். ஆனா அவன் மறதின்றது இல்லாதவனா இருந்தாலும் அது பயத்தால மறதியை ஏற்படுத்திக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பயங்க. வந்து கல்யாணம் ஆகுமான்னு பயம், வேலை கிடைக்குமான்னு பயம், குழந்தை பெற முடியுமா, பெத்தா என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அப்புறம் அதுங்களுக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறது, கொண்டாட்டு பிள்ளைகளை காப்பாற்றணுமே, அதுக்கு நல்ல வருமானம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. இப்படி இவங்க தான் எப்படின்னா வீட்டில் இருக்க பெண்களும் போயிட்டு வர புருஷன் நல்லபடியாக வரணுமே, நல்ல தினசாக வரணுமே, இந்த மாதிரி ஒரு பயம். குழந்தைங்களுக்குலாம் சரியாக படிக்கலைன்னா அம்மா வந்து அடிச்சுக்குவா, அப்பா வச்சுக்குவா. இப்படி எல்லாருமே பிறந்ததுலேருந்தே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வாழ கற்றுக்குன்னு தான் வந்திருக்கிறோம். அதுபடி தான் குறைவில்லாமல் செஞ்சுட்டு பயத்தோடு தான் போகும். கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிலைங்க கையில் வரத அஸ்தம், அபய அஸ்தம், 2 அஸ்தம் வச்சுருப்பாங்க. அபய அஸ்தம்னா பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் பாதுகாக்கிறேன்றதுக்கு அர்த்தம். வரத அஸ்தம்ன்றது சகல சௌபாக்கியத்தோடு இருக்கும், உனக்கு நான் அதை வழங்குறேன், வாரி வழங்குறேன்றது அர்த்தம். இப்போ நம்ம பயத்தை வெல்லாம எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க. பயத்தை வெல்லணும். அதுக்கு மரணத்துக்கு கூட ஒரு பயம் இருக்குது இருந்தாலும், ஆனால் நம்ம உண்மையை தேடி தான் இங்கே வந்திருக்கோம். அந்த உண்மையை பார்க்கும்போது பயன்றது போயிடுது. பயத்துக்காக நம்ம இங்கே வரல, வாழறதுக்காக வந்தோம். சந்தோஷமா இருங்க. அதுக்கு ஞானம் வேணும். ஞானம் வர தியானம் வேணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.